அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம், சேலம் 4 ரோடு. நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் டிஎன்பிஎஸ்சி கூட்டுறவு என்ட்ரன்ஸ் எக்ஸாமான டிஆர்பி, எஸ்ஆர்பி மற்றும் ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் சிறந்த முறையில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் நம்ம பயிற்சி வழங்கிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வாரத்தில் ஒரு முறை நடப்பு நிகழ்வுகள் பற்றிய ஒரு பார்வை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு புதிய நிகழ்ச்சி நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அது ஒரு ரெக்கார்டபிள் வீடியோ தான். இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய யூடியூப் சேனலான மிஷன் விடாமுயற்சி 2026 அப்படின்ற சேனலை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய மிஷன் விடாமுயற்சி 2026 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாரம் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு அலர்ட் ஆகும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் வீடியோ பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். 2029 நம்மளுடைய இந்தியன் மொத்த ஜிடிபி பார்த்திங்கன்னா $5 trillion பொருளாதாரம் இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சர்வதேச நிதியம் IMF இவங்க தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த IMF அமைப்பு தான் கணிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த கணிப்பின்படி தான் இந்தியாவுடைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன வருஷத்துக்குள்ளே அப்படின்றது கேட்பாங்க. 2029 நம்மளுடைய இந்தியா இவ்வளவு பொருளாதார நிலையை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இந்திய பொருளாதாரம் குறித்த சில கேள்விகள் மக்களவையில் திடீர்னு ரைஸ் ஆகுது. அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2026 ஏப்ரல் அப்போது ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் நடப்பு விலையில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபின்னு சொல்லுவோம், ஜிடிபி அப்படின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2028 to 29 $5.1 trillion உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த கணிப்பை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களவையில் பதிலாக சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க. சரி, எந்த வகையில் நம்ம இந்தியா இந்த அளவுக்கு பொருளாதார நிலையை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். பாருங்கள், எண்ம பொது உட்கட்டமைப்பு, உலகளாவிய திறன் மையங்கள், மருத்துவ மதிப்பு பயணம், ஆரஞ்சு பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அடுத்து வேறு பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் முன்னெடுப்புகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவ்வளவு ஜிடிபி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மனிதவள மேம்பாடு, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் நம்ம அளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறப்போ எல்லாருமே நல்ல ஒரு சம்பாதித்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க நிறைய பொருட்களை வாங்குவாங்க. அந்த பொருட்களை வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லக்கூடிய வாங்கும் சக்தி இருந்தால் மட்டும்தான் பொருட்களை தயார் செஞ்சு அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். வாங்கக்கூடியவங்களே யாருமே இல்லைன்னா நம்ம பொருட்களை யாருக்காக விற்கிறோன்னே தெரியாது, யாருக்காக தயாரிக்கிறோன்னு தெரியாது. ஓகேங்களா? சரி, அப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பாருங்கள், விவசாயம், உற்பத்தி, சேவைகள் என 3 வகையான துறைகளிடமிருந்து இந்த வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தி வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை அடைவதில் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது. அப்போது 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது எதனை உள்நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 2 வகையில் ஆன்சர் பண்ணலாம். விவசாயம், உற்பத்தி, சேவைத்துறை இதை 3ஐயும் பெருக்குவதுன்னு சொல்லலாம். அல்லது 2028 2029 இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி $5.1 trillion 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இந்தியாவில் காசநோய் பாதிப்பு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா,
காசநோய் பாதிப்பு முன்னே இருந்ததோட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பார்த்தலாமா? நாட்டில் கடந்த 2015 முதல் 2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. ஸோ இது யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா. இவரை பார்த்துக்கோங்க. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, ஜே.பி. நட்டா. அடுத்து, தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2.29 கோடிக்கும் அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அரசு தரவுகளின்படி கடந்த 2023இல் 25.52 லட்சம், 2024இல் 26.18 லட்சம், 2025இல் 26.37 லட்சம் காசநோய் பாதிப்புகள் பதிவாகின. அப்போது இந்த டேட்டா அப்படியே பார்த்துக்கோங்க. சுகாதாரம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை கேட்கலாம். இந்தியாவில் கடந்த 2015இல் லட்சத்தில் 237 பேர் இன்றிருந்த காசநோய் கடந்த 2025இல் லட்சத்தில் வெறும் 187 பேர் என குறைந்து விட்டதாக 21% குறைந்து விட்டதாக உலக சுகாதார அமைப்பு கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது 2015 to 2025 10 ஆண்டு கேப்புக்குள்ள லட்சத்தில் 237 அப்படின்ற ஒரு கணக்கு குறைஞ்சி போய் 187 லட்சத்தில் 187 பேருக்கு அந்த காசநோய் இருக்குன்றது கண்டறியப்பட்டிருக்காங்க. பொதுவாக அந்த காசநோய் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நுரையீரலில் சளி கட்டக்கூடிய ஒரு தீவிரமான உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு 8 மாத கால அளவில் நம்ம சிகிச்சை பெற்ற பின்னே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், குணமடைஞ்சிரும். ஆனால் இதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சளி அதிகமாகி கெட்டியாகி அந்த சளியெல்லாம் வைரஸாக மாறி போய் மைக்ரோ பாக்டீரியம் வைரஸாக மாறது பாக்டீரியா மாறி மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியானால் நுரையீரல்லாம் கெட்டு போய் சுவாச பிரச்சனை, உடல் எடையிழப்பு, பசியின்மை இது போன்ற பல பிரச்சனைகள்னால உயிரை இழக்கக்கூடும். ஸோ அதை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஸோ இதனால் இந்த இறப்புகள்லாம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா முக்கியமான சில ரீசன்ஸ், அதாவது கவர்மெண்ட் தரப்பில் காசநோய் பற்ற விழிப்புணர்வு அதிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் காசநோய் இறப்பு விகிதமும் லட்சத்தில் வெறும் 28 பேர் என்பதில் இருந்து 21ஆக குறைந்து விட்டது. அப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. கடந்த 2024 டிசம்பர் மற்றும் 2026 மார்ச் இடையே காசநோய் இல்லாத இந்தியா இயக்கம் என்ற 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டன. பாருங்கள், காசநோய் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது 2 கட்டமாக செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? கடந்த 2020 டிசம்பர் மற்றும் 2026 மார்ச் இடையே காசநோய் இல்லாத இந்தியா இயக்கம் என்று 2 கட்டங்களாக செயல்படுத்தியிருக்காங்க. அப்போ 2024 டிசம்பர், 2026 மார்ச் இது 2ஐயும் பார்த்துக்கோங்க. உரிய பரிசோதனைகள் மூலமாக காசநோய் ஆரம்ப நிலையில் கண்டறிகிறது, அதாவது அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும், எந்த மாதிரி நம்ம இருமும் போது வாயை மூடிக்கிட்டு இருமணும், இது பரவக்கூடிய நோயா, இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சரி, பார்த்துக்கோங்க. ஸோ இதை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமெண்டேஷன் ப்ரோக்ராம், டிபி ஹெரங்கா தேஷ் சிட்டாகா. இந்த லோகோ கூட பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போது டிபி முக்த் பாரத், டிபி முக்த் பாரத்னா டிபி இல்லாத ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். டிபி இல்லாத ஒரு இந்தியா, பாரதம். ஓகே ஓகே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான தலைப்புகள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இடம்பெறும். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். பாருங்கள், வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. 3ஆம் தரப்பு காப்பீடு இல்லாவிட்டால் வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் மறுப்பு. மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவே போட்டுருச்சு. இது இதனால் என்ன ரீசன் அப்படின்றத பார்த்தலாம். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் அளிக்க தெலுங்கானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காப்பீட்டு நிறுவனம் ஒன்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. ஓகே, அது எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனை, பட் இங்கேருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனு விசாரித்து பார்க்குறாங்க. நீதிபதி யாருன்னா சஞ்சய் கரோல், அகஸ்டின் சார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஏராளமான வாகனங்களுக்கு 3ஆம் தரப்பு காப்பீடு இல்லை என்பதை தீவிரமாக கவனத்தில் கொண்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து 8 ஆண்டுகளாகியும் இந்த சாலைகளில் பயணிக்கக்கூடிய சுமார் 56% வாகனங்களுக்கு காப்பீடே இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்கள், கிட்டத்தட்ட 100% வாகனங்களில் இந்தியாவில் மட்டுமே 56% வாகனங்களுக்கு என்ன இல்லை,
இன்சூரன்ஸே கிடையாது. அப்போ இன்சூரன்ஸே இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த குடும்பத்துக்கு எப்படி நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஒரு நிறுவனம் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதன் விளைவாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் வந்து உங்களை பிடிக்க போகிறாங்க. ஸோ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலோ டீசலோ விற்பனை செய்வதுடன் வாகனங்களுக்கு காப்பீடு உள்ளதா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுற ஒரு மிஷின்ஸ் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் என்னன்னு தெரியல. இது வந்து அப்படி பார்த்தா பாதிக்கு பாதி யாருமே பெட்ரோல் பங்க்குக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து பெட்ரோல் பங்க்கில் மட்டும் இல்லை, 4 வீலர்ஸ் வந்து அதிகமாக டோல்கேட்டு கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே வந்து டோல்கேட்லேயே வந்து அவங்களுடைய நம்பரை வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் எந்த அளவுக்கு இது நடைமுறை சாத்தியம் தெரியல. பெட்ரோல் பங்கில் எந்த அளவுக்கு நடைமுறைன்னு பார்க்கலாம். பாருங்கள், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடன் IRTA ஆலோசனை நடத்த வேண்டும். இதன் மூலம் 3ஆம் தரப்பு, அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாவிட்டால் வாகனங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ நிரப்ப மறுக்கலாம். இதை தானியங்கி வாகன பதிவின் அடையாள ANPR கேமராக்களை பயன்படுத்தி கண்டறியலாம். பாருங்கள், அப்போது தானியங்கி கேமரா எந்த மாதிரி செட் பண்ண போகிறாங்க, அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா ANPR. இதை பயன்படுத்தி வாகன உரிமையாளர்களிடம் உரிய காப்பீடு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு நடைமுறை வரும் தெரியல. அப்படி பார்த்தா இந்தியாவில் பாதிக்கு பாதி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பெட்ரோல் பங்குக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஈஸியாக எளிமையாக இந்த டோல் பிளாசான்னு சொல்கிற டோல்கேட்லேயே இந்த மாதிரி இந்த ஸ்கேனர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லையா இருக்கான்றது கண்டுபிடிச்சிடலாமே. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் யாருமே கார் எடுத்துக்கிட்டோ இல்லை லாரி எடுத்துக்கிட்டோ என்ன பண்ண மாட்டாங்க, டோல்கேட்டு கிராஸே பண்ண மாட்டாங்க. அப்போ டோல்கேட்டுக்கு வருமானம் கிடைக்காது. ஸோ பெட்ரோல் பங்கில் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அவசியமே இல்லை. குறிப்பிட்டு சொல்லப்போனால் 4 வீலர் அண்ட் 2 வீலர் கிராஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல டோல்கேட்லேயே வச்சுக்கிட்டாவே இது சாத்தியம் தான். சரி, இதை நாமளே ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதில் வேண்டாம், விட்டுருங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதி அதிகரிப்பு. தமிழகம் 4ஆம் இடம். பாருங்கள், தமிழகம் சார்ந்த சில கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை கேட்கலாம். 1 செகண்ட், ரெக்கார்ட் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 12 நிமிஷம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதி அதிகரிப்பு. தமிழகம் 4வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகே, அப்போது நாட்டின் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் இருந்து ஏற்றுமதி 11.8% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா, பாருங்கள் யார், மத்திய தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம், மத்திய தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அவர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நாட்டின் சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலிருந்து கடந்த 2024 to 25 ரூபாய் 14.63 லட்சம் கோடி மதிப்பில் ஏற்றுமதி நடைபெற்ற நிலையில் 2025 to 26 இது 16.36 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடந்த 2023 to 24 13.55 லட்சம் கோடி, 2022 to 23 12.63 லட்சம் கோடி, 2021 to 22 ரூபாய் 9 லட்சம் கோடி மதிப்பில் ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. அப்போ அதனுடைய ஏற்றுமதியுடைய டேட்டா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து, கடந்த நிதியாண்டு ஏற்றுமதியில் குஜராத் ரூபாய் 4.5 லட்சம் கோடி முதலிடத்திலும், கர்நாடகம் 2.69 லட்சம் கோடி, மகாராஷ்டிரா 2.43 லட்சம் கோடி, தமிழகம் 2.12 லட்சம் கோடி. இதுதான் என்னுடைய ரேங்க், பார்த்துக்கோங்க. அப்போது ஏற்றுமதியில் யார் ஃபஸ்ட்டுன்னு கேட்கலாம். குஜராத் 4.5 லட்சம் கோடி. குஜராத்திலும் கர்நாடகத்திலும் 2.69 லட்சம் கோடி 2வது இடம். 3வது இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா 2.43 லட்சம் கோடி. 4வது இடம் தான் தமிழகம் 2.12 லட்சம் கோடி ஏற்றுமதி. அப்போ ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது தான் அந்த ஸ்டேட்டுடைய வருமானமும் அதிகரிக்கும். ஓகேங்களா. மற்றொரு கேள்விக்கு அளித்த பதிலில் கடந்த 2014 to 15 1.47 லட்சம் கோடியாக இருந்த மருந்து பொருட்கள் ஏற்றுமதி கடந்த 2025 to 26 2.96 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையும் பார்த்துக்கோங்க. அப்போ மருந்து பொருட்களின் ஏற்றுமதியானது 2014 to 15 1.47 லட்சம் கோடி. ஆனால் 2025 to 26
அப்படியே டபுளாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பொதுத் தேர்வு முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அதாவது பொதுவாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் தான். ஆனால் அந்த எக்ஸாமில் பல பிரச்சனைகள் எழுப்பப்படுது. அதாவது கொஷின்ஸ் வந்து லீக் ஆகிறது, இல்லை கொஷின் வந்து ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அதிகமான விலைக்கு வந்து வித்துறது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் நடக்கக்கூடிய விளைவு மறுதேர்வு அப்படின்ற பெயரில் பல உயிர்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பொதுத் தேர்வு முறைகேடுகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த சர்ச்சைகள், முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் போன்றவற்றை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா 2026 நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஷின் ஏரியா பாருங்கள். ஸோ மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்றவர் பதவி விலகி இருக்கிறாரு. ஏற்கனவே பல கட்டங்களில் நம்ம படிச்சிருப்போம். நியூ டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், அந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிகள் அப்படின்ற ஒரு பார்ட்டிஸ், மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கொண்ட ஒரு பார்ட்டி புதுசாக க்ரியேட் ஆகியிருக்காங்க. இந்த கூட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிரான நடக்கக்கூடிய சில அநீதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. நீட்டே வேணாம் அப்படின்னும், நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருக்கிறார். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இச்சட்ட திருத்தத்தின்படி வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கு விசாரணைகள் 2 மாதங்களுக்கு முடிக்கப்பட வேண்டும். முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். பார்த்துக்கோங்க, 5லேருந்து 10 வருஷம் ப்ரிசன் ஜெயிலில் போடுவாங்க, அல்லது உங்களுக்கு 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம். உங்களுக்கு மீன்ஸ் அந்த தவறை பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். திட்டமிட்டப்பட்ட குற்றங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க இந்த சட்டம் பரிந்துரை செய்கிறது. அப்போது குறைந்தபட்சம் என்ன தண்டனை, எவ்வளவு அபராதம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தங்கள் குழந்தைகளை தயார்படுத்துவதற்காக இந்திய குடும்பங்கள் ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை செலவிடுவதாக பல்வேறு தரவுகள் தெரிவிக்கின்றன. பார்த்துக்கோங்க. ஸோ போட்டித் தேர்வுகளுக்கென்று தங்களுடைய குழந்தைகளை தயார்படுத்துவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை செலவு செய்கிறாங்க. போட்டித் தேர்வுகளை தீவிர கண்காணிப்பிற்கு மத்தியில் தான் மாணவர்கள் எழுதுகிறார்கள். இவற்றுக்கு இடையே வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகள் நடப்பது அவர்களின் எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்ட திருத்தம் தேர்வு முறையை மேலும் வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நம்பிக்கை உறுதிப்பட அரசு புதிய அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. பட் என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே, அடுத்து பார்ப்போம். கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, இது கொஞ்சம் கவனமாகவே படிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப முக்கியம், வருஷம் ரொம்ப முக்கியம், பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டா போச்சு. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபி 6% வரை கல்விக்கான செலவினமாக அமைய வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரைக்கிறது. இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்த ஜிடிபியில் 6% வந்து கல்விக்காகவே செலவாக போயிடுது அப்படின்னு 2020 தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரை செஞ்சுருக்கு. 6% எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ இல்லையோ 6% அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கல்விக்காக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்கிறா? தேசிய கல்விக் கொள்கை 2020. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக 1966 சமர்ப்பிக்கப்பட்ட கோத்தாரி ஆணைய அறிக்கையும் அதையே வலியுறுத்துகிறது. அப்போ இதையும் பார்த்துக்கோங்க. 1966 கோத்தாரி ஆணை அறிக்கை, அந்த வருஷத்தையும் அந்த அறிக்கையும் பார்த்துக்கோங்க. ஆனால் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கல்விக்காக செலவழிப்பது 4.1% என்ற அளவிலேயே இருப்பதால் இன்னும் அது கனவாகவே தொடர்கிறது. இன்னும் எத்தனை இந்தியன் ஸ்டேட்டில் கரண்ட்டே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் எத்தனையோ இடங்களில் பள்ளிக்கூடமே இன்னும் கட்டி முடிக்கப்படலை. பள்ளிக்கூடமே இல்லாமல் இடிஞ்ச சுவர்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்குறாங்க, மரத்தடியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவும் ஒரு காரணம் தான். கிட்டத்தட்ட வரக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் 6% வரை கல்விக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்பது கோத்தாரி கல்விக்குழு
கோத்தாரி ஆணையம் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் 4.1% மட்டும் தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும், எஜுகேஷன் லெவல் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் ரொம்ப போராக தான் இருக்கும். அடுத்தது கல்வி பங்களிப்பில் சரிவு கண்டிப்பாக சொல்லலாம், ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். கல்வி பங்களிப்பில் எந்தளவு சரிவுனா, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் பொதுப்பட்டியலில் கல்வி இடம்பெற்றிருப்பதால் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் பொதுப்பட்டியலில் கல்வி இடம்பெற்றிருப்பதால் அது தொடர்பான அதிகாரங்கள் பொறுப்புகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கின்றன. 2013 to 14 பட்ஜெட்டில் கல்விக்காக 65,867 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2026 to 27 நிதியாண்டில் 1,39,289 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இடைப்பட்ட ஆண்டுகளில் மொத்த பட்ஜெட்டின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் 10% என்ற அளவில் உயர்ந்து வருகிறது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டின் அளவை கணக்கில் கொண்டால் கடந்த 12 ஆண்டுகளில் கல்விக்காக நிதி ஒதுக்கீடு மட்டும் 4.6%இலிருந்து 2.5% என்ன இருக்குது, குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு நிதியுதவி பெறும் கல்விக்கான முன்னுரிமை குறைந்து வருவதையே உணர்த்துகிறது. அடுத்து பாருங்கள், உலக வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2021 அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் தங்களது ஜிடிபியில் முறையே 5.4%, 5.9%, 5.2% என கல்விக்காக மட்டுமே நிதி என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் இந்த விஷயத்தில் இன்னும் முன்னேற்றம் தென்படவில்லை. 2013-14 மொத்த பட்ஜெட்டில் சுகாதாரத்திற்கான பங்கு 2% என்ற அளவிலும் தற்போது அது 1.97 ஆக இருக்கிறது. அப்போது சாலைகள், நெடுஞ்சாலைகள் இது போன்ற துறைகளுக்கு வெறும் 1.8% நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தற்போது அந்த துறைக்கு மட்டுமே 6.5% ஒதுக்கப்பட்டிருப்பது கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதை உணர்த்துகிறது. அப்போ எதுக்கு அலோகேட் பண்ணணுமோ அதுக்கு பண்ணாமல் அதை அப்படியே தூக்கி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறதுனால கல்விக்கான செலவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. கல்விக்கான நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கான அறிவிலும் பற்றாக்குறை ஏற்படும். அப்புறம் எப்படி நாட்டை முன்னேற்ற முடியும்? ஸோ இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்த பதிலை கொண்டு நம்ம இந்தியா $5.1 ட்ரில்லியன் இந்தியா 2029 உருவெடுக்கும்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து பார்த்தலாம். மாநிலங்கள் நிலவரம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ சிரமம் பார்க்காமல் அந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மாநிலங்கள் நிலவரம். மாநில அரசுகளுக்கும் கல்விக்கான செலவினத்தை பட்ஜெட்டில் குறைத்து வருகின்றன. 2005 to 2006 ஆண்டில் 2005-2006 நிதியாண்டில் பட்ஜெட்டில் கல்விக்காக 5,507 கோடி ஒதுக்கப்பட்டது. 2023 அது 57,263 கோடியாக உயர்த்தப்பட்டது. 2025-26 55,261 கோடியாகவும் 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் அது 57,39 கோடியாகவும் இருந்தது. 57,039 கோடியாகவும் இருந்தது. ஆக மொத்தம் ஃபிக்ஸ்டாக அவங்க எதுவும் அலோகேட் பண்ணுறதில்ல, அது மட்டும் நல்லா விளங்குது. கடந்த நிதியாண்டில் தமிழகமும் கேரளமும் தலா 12% நிதியை கல்விக்கு ஒதுக்கின. கல்விக்கான நிதியில் குஜராத் 13%, மேற்கு வங்காளம் 14%, டெல்லி 19%, பீகார் 20%, இதர மாநிலங்கள் மத்திய ஆட்சி பகுதிகளின் சராசரி 13% என்ற அளவிலும் உள்ளன. அப்போ எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து 2008 to 2009 காலகட்டத்தில் தேசிய சராசரி அடியொற்றி கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை கையாண்ட தமிழகம் அதற்கு பின்னர் அதன் சரிவை சந்தித்து வருகிறது. 2020 வரை தேசிய சராசரியை விட கேரளம் அதிக நிதி ஒதுக்கினாலும் அதன் பின்னர் அதிலிருந்து பின்தங்கிவிட்டது. அதே நேரத்தில் டெல்லி, பீகார் ஆகியன இதில் முன்னே நிற்கின்றன. ஓகே, 2014 முதல் 2025 வரை டெல்லியில் அப்போதைய ஆம் ஆத்மி அரசு மொத்த செலவினத்தில் கல்விக்காக ஒதுக்கிய நிதி கணிசமாக அதிகம். ஓகே, சரி, இதை பார்த்தலாம். இது முக்கியமான இன்னொரு டேட்டாவும் கூட. ஏறக்குறைய 24,69 லட்சம் மாணவர்கள், 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 14.71 லட்சம் பள்ளிகள் என உலகில் மிகப்பெரிய பள்ளி கல்வி அமைப்பு இந்தியா கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான டேட்டாங்க, பார்த்துக்கோங்க. எவ்வளோ? 24,69 லட்சம் மாணவர்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருக்காங்க, 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க, 14.71 லட்சம் பள்ளிகள் என உலகில் மிகப்பெரிய பள்ளி கல்வி அமைப்பை கொண்டது நம்ம இந்திய நாடு. வரும் 2030 ஆண்டுக்குள் 1ஆம் வகுப்பு முன் தொடங்கி
1ஆம் வகுப்புக்கு முன் தொடங்கி இடைநிலை கல்வி வரையிலான மொத்த சேர்க்கை விகிதம் GER 100 வேண்டும் என பொருளாதார ஆய்வறிக்கை 2026 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட PRS ஆய்வின்படி தேசிய அளவில் இடைநிலை கல்வி 9 to 12 மொத்த சேர்க்கை விகிதம் 68. இடைநிலை கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் கோவாவில் 101, கேரளத்தில் 94, டெல்லியில் 92, தமிழகத்தில் 89 இன்னும் நிலையில் உள்ளது. ஓகே, டெல்லி போலவே கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ள பீகாரில் இந்த விகிதம் 45 உள்ளது. ஆதலால் குறுகிய காலத்தில் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே மாணவர் சேர்க்கை விகிதத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படி பண்ணலன்னா கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அதிக நிதி ஒதுக்குனா மாணவர் சேர்க்கை வரும், இல்லைன்னா வரமாட்டாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் டாக்டர் மனோராஜன். தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலராக டாக்டர் ஆர் மனோராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் கடந்த 2008ஆம் ஆண்டு விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த ஹிதேந்திரன் என்ற இளைஞரின் உடல் உறுப்புகளை பெற்றோர் தானம் செய்தனர். இளைஞரின் இதயம் 9 வயது சிறுமிக்கு பொருத்தப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் மக்களிடையே உடல் உறுப்பு தானம் பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டது. பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே முறை 2008 உடல் உறுப்பு தானம் பற்றிய ஒரு செய்தி ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னா ஹிதேந்திரன் அப்படின்ற ஒருத்தருடைய மூளைச்சாவு தான். அந்த விபத்தில் மூளைச்சாவடைந்த ஹிதேந்திரன் அவருடைய இதயத்தை எடுத்துகிட்டு போய் 9 வயது சிறுமிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்கூல் புத்தகத்திலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பற்றின ஒரு விழிப்புணர்வு, நம்ம இறந்து போனதுக்கப்புறமும் நம்மளுடைய உறுப்பு யாராவது ஒருத்தருக்கு கை கொடுக்கும், வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இதையடுத்து தமிழக அரசு மூளைச்சாவு உடல் உறுப்பு மாற்று திட்டம் என்ற ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கியது. மூளைச்சாவு உடல் உறுப்பு மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டால் இப்படி பேர் வச்சுருக்கக்கூடாது. மாணவன் ஹிதேந்திரன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இதுக்கான மைல்ஸ்டோன் இந்த தம்பினால தான் உருவாச்சு. ஏன்னா தம்பியை எப்படி இறந்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நைட் டைமில் ஏதோ பைக் எடுத்துக்கிட்டு இங்கே அர்ஜென்ட்டாக வெளியே போயிருக்கான் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த டைமில் மூளையில் தலையில் ரொம்ப அதிகமாக அடிப்பட்டு மூளைச்சாவு அடைந்ததுனால இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதன் மூலம் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு வந்துள்ளது. அதனால் பார்த்துக்கோங்க. நானாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் தான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொன்னேன். அதாவது தமிழக அரசு மூளைச்சாவு உடல் உறுப்பு மாற்று திட்டம், மூளைச்சாவுன்னு சொல்லக்கூடாது. பேரே பார்த்திங்கன்னா இப்போ ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களோட வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. கலைஞர் ஒரு பேர் வச்சார், அதுக்கு என்ன பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். ஊனமுற்றவர்கள் சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். இவங்க டைரெக்டாகவே மூளைச்சாவுன்னா அப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வராதா என்ன? அடுத்த சில ஆண்டுகள் உடல் உறுப்பு மாற்று பணிகளை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்டது. ஓகே, அதன் தொடர்ச்சியாக தேசிய அளவில் தமிழகம் இதய மாற்று சிகிச்சை மற்றும் நுரையீரல் மாற்று சிகிச்சையில் முதலிடம் வகிக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவிலேயே ஏற்கனவே ஒரு நியூஸ் படிச்சிருப்போம். இந்தியாவிலேயே அதிகமான உடல் உறுப்பு தானம் பற்றிய ஒரு விழிப்புணர்வும் மற்றும் டேட்டாவும் எங்கே அதிகமாக நடக்குதுன்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இதய மாற்று அறுவை சிகிச்சையும் சரி, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் சரி, தமிழ்நாடு சிகிச்சையில் முதலிடம். அதற்காக இதுவரை 10 முறை மத்திய அரசின் தேசிய விருதை உடல் உறுப்பு மாற்று ஆணையம் பெற்றுள்ளது. பாருங்கள், நம்ம இந்தியாவிலேயும் ஏன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல டாக்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு டாக்டர் சாதாரண டாக்டர் கிடையாது. அது நீட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, நீட்டு அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்ததுக்கு முன்னாடியும் சரி, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கின நல்ல அனுபவமிக்க டாக்டர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அதனால தான் இதய மாற்று அறுவை சிகிச்சையிலும் சரி, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையிலும் சரி, நம்ம தமிழ்நாடு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமியார் தமிழ்நாட்டு சின்னம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ரசிகமணி TKCயிடம் விவாதித்தார். அப்போது
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி முறை தமிழ்நாட்டுக்கு ஒரு லோகோ, அதாவது ஒரு லட்சணை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது யார்கிட்ட கேட்குறாருன்னா டிகேசியிடம் கேட்குறாரு. அப்போது ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வைத்து சின்னம் உருவாக்கலாம் என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டது. ஆண்டாள் கோயில் கோபுரம். எனவே மதுரையைச் சேர்ந்த ஓவியரும் பேராசிரியருமான கிருஷ்ணராவிடம் சின்னம் உருவாக்கக்கூடிய பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டது. அவர் கோபுரம் அசோகரின் சிங்கத்தூண் தேசிய கொடிகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு வட்டத்துக்குள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு வாசகத்துடன் கொடுத்தார். அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த சின்னம் குறிப்பிட்ட மத அடையாளத்தை குறிப்பதாக சொல்லி ஆட்சேபித்தார். இது தமிழ்நாட்டின் உயர்ந்த கட்டிடக்கலையை குறிப்பதாக சொல்லி ஒப்புதல் பெறப்பட்டது. அதனால் தமிழ்நாட்டு சின்னத்தில் இடம்பெற்றிருந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் என்றே நம்பப்பட்டது. ஆனால் சின்னத்தை உருவாக்கிய கிருஷ்ணராவ் தான் பிறந்து வளர்ந்த மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலின் மேற்கு கோபுரத்தை அடிப்படையாக கொண்டே இந்த சின்னத்தை உருவாக்கியதாக சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த சின்னத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணராவ். இவர் பிறந்து வளர்ந்த மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேற்கு கோபுரம் ஒன்று இருந்திருக்கு. 4 பக்கம் கோபுரம் இருக்கும். அதில் மேற்கு கோபுரம் இருக்கு இல்லையா, அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு மாடல் பேஸ் உருவாக்கியிருக்காரு. ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் எல்னினோ பாதிப்புகள். அந்த எல்னினோ பாதிப்புகள் கண்காணிப்பதற்காக சிறப்பாக ஒரு நிபுணர் குழு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. இதை பாருங்கள். எல்னினோ பாதிப்புகள் கண்காணிப்பு நிபுணர் குழு ஆலோசனை கூட்டம். எல்னினோ காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த நிபுணர் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தலைமையில் சென்னை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பாருங்கள், அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன மாதிரியான பதவி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். யாருங்க? வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன். அப்போ எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் பாருங்கள். எல்னினோ அப்படின்னு என்னென்னு சொல்லிடுறேன். முதல்ல சின்னதை பண்ணிப்போம். வச்சாச்சு. எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் கடல் நீர் வெப்பமயமாதல் நிகழ்வாகும். இது உலகளவில் தீவிரமான காலநிலை மாற்றத்தையும் பருவமழை பொய்த்து போவதையும் கடும் வறட்சியும் ஏற்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசும் வர்த்தக காற்றுகள், அதாவது ட்ரேட் விண்ட் சொல்லும் இல்லையா, அது பலவீனமடையும். இது இயல்பாக 2 முதல் 7 ஆண்டுகள் இடைவெளியில் தோன்றி 12 முதல் 18 மாதங்கள் வரை நீடிக்கும். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எல்னினோ அப்படின்றது என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் தனியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போதும். இந்த வீடியோவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சி 2026 அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் காமிக்கிறேன். அப்போ நம்மளுடைய மிஷன் விடாமுயற்சி 2026 அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுனா உங்களுக்கு கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான அனைத்து வகையான கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டியூரேஷனில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் நம்மளுடைய பயிற்சி மையத்திலேருந்து உங்களுக்கு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அழுத்தமாக கவனிச்சிங்கன்னா போதும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு சில டேட்டா வரும்போது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் 4 ரோடு பகுதியில் ரேவதி மெஸ் மேல் மாடியில் 3வது தளத்தில் அமையப்பட்டுள்ளது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் என்கொயரி கேட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நடத்தக்கூடிய DRB மற்றும் SRB போன்ற நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி சிறந்த முறையில் நம்ம ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு நம்ம நடத்தக்கூடிய டெமோ கிளாஸையும் அட்டன் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் இலவசமாக ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஃபார் 1 hour கொடுக்குறோம். இது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிரதி வாரமும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு இரவு 7 to 8 மணி வரைக்கும் உங்களுக்கு கூகுள் மீட்லேயோ அல்லது ஜூம் மீட்லேயோ உங்களுக்கு ஃப்ரீ லிங்க் கிளாஸ் ஒன்று கொடுத்துருவோம். அதை நீங்கள் வீட்டில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் இது மிக பெரிய ஒரு கீ ஃபீச்சர்ஸ். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 வகையான பேட்சஸ் போகுது. ஒன்று ரெகுலர் பேட்ச், வாரத்தில் 5 நாட்கள் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் போகும். அப்போ ஒரு வாரத்தில் 15 மணி நேரம் கிளாஸஸ் DRB SRB. அதே வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு மட்டும் காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி தான் டைமில். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் சீரிஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல்
நம்மளுடைய இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ நம்ம கொரியரில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி தூத்துக்குடியிலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் மதியம் ஒரு இலக்கணம் இலக்கிய மெட்டீரியல் நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஆல்சோ அவங்க டெஸ்ட் பேட்சில் டிஆர்பியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.